ஹரே கிருஷ்ணா. மூணாவது ஸ்லோகம் பார்க்கலாம். ஆரூர்ஷோர் முனிர் யோகம் கர்ம காரணம் உச்யதே யோகரூடஸ்ய தஸ்யவ ஷம காரணம் உச்யதே. பரத்துடன் ஒருவரை இணைக்கும் முறைதான் யோகம் எனப்படுது. இதனை உன்னதமான ஆன்மீக உணர்வை அடைவதற்கான ஏணியை கூட மென்ஷன் பண்ணி சொல்லலாம். இந்த ஏணி ஜீவனின் தாழ்ந்த பௌதீக நிலையில் தொடங்கி தூய ஆன்மீக வாழ்வில் பக்குவமான தன்னுணர்வை பெறும் நிலை வர உயருது. வெவ்வேறு ஏற்றங்களை போல இந்த ஏணியும் பல்வேறு படிகளை பல்வேறு பெயர்களால் தெரியப்படுது. ஆனால் மொத்தமாக முழு ஏணியையும் சேர்த்து யோகம் என்று தெரியப்படுது. இந்த ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம் என 3 பகுதியாக பிரிக்கலாம். இந்த ஏணி ஆரம்பத்தில் யோக ருருக்ஷ நிலை எனவும் மிக உயர்ந்தபடி யோகாருட எனவும் தெரியப்படுது. அஷ்டாங்க யோக முறையில் பலவித ஆசனங்கள உதவியுடன் வாழ்க்கையும் பயிற்சியையும் ஒழுங்குபடுத்தி தியானத்தில் நுழைவதற்கு செய்யப்படும் ஆரம்ப கால முயற்சிகள் எல்லாமே பலநோக்கு செயல்களாகவே கருதப்படுது. இதனோட செயல்கள் மனசில் பக்குவமான சமநிலைக்கு வழிகாட்டுதன் மூலமாக புலன்களை கட்டுப்படுத்த உதவுது. ஒருவர் தியான பயிற்சியில் வெற்றி பெறும்போது தொல்லை தரும் மன இயக்கங்கள் எல்லாமே முற்றிலுமாக நிறுத்திடும். இருந்தாலும் கிருஷ்ண பக்தரை பொறுத்தவரையில் அது எப்போதுமே கிருஷ்ணரை நினைத்து கொண்டுள்ளதால் ஆரம்பத்திலிருந்தே தியானத்தில் தளத்தில் நிலை பெற்றே இருக்காங்க. மேலும் கிருஷ்ணரின் தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பதனால அவர் எல்லா ஜட செயல்களையும் முற்றிலும் நிறுத்திவிட்டதாகவே சொல்லப்படுது. 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். யதாஹி நேத்ரன்யோர்தேஷ நா கர்மஸ்வ அனுஸ்தசே சர்வசங்கல்ப சனன்யாசி யோகரூடஸ்ததோச்யதே. பகவானின் திவ்யமான இந்த அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடும் போது ஒருவர் தன்னில் திருப்தியுற்று விளங்குவதனால பலநோக்கு செயல்களிலோ புலனுணர்ச்சியிலோ அவர் ஈடுபடுவதே இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க புலனுணர்ச்சியில் ஈடுபட்டது தான் ஆகணும். ஏன்னா செயலே இல்லாமல் வாழ்வது அசாத்தியமானதாகும். கிருஷ்ண உணர்வில் இல்லாட்டி ஒருவர் குறுகிய சுயநல செயல்களோ விரிந்த சுயநல செயல்களோ ஈடுபட்டு தான் ஆகணும். ஆனால் கிருஷ்ணரது திருப்திக்காக எந்த செயலையும் செய்யக்கூடிய கிருஷ்ண உறவினர் அதன் மூலமாக புலனுணர்ச்சியிலிருந்து முற்றிலும் விலகியே இருப்பாங்க. இதே போல உணர்வற்றவங்களோ யோகம் ஏணியின் உச்சிக்கு உயர்த்தப்படுவதற்கு முன்பு ஜட இச்சைகளிலிருந்து தப்ப ஒரு இயந்திரமாக தான் முயற்சி செய்யணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.